வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 35 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சீரிஸ். இறந்து போன தன்னோட பையன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவனை தேடி அலையக்கூடிய ஒரு தந்தையின் கதை. சீரிஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கைதி. அதுவும் தன்னோட பையனை கொன்ன குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அவரோட மனைவி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ட் ஆல்சோ அவங்க பிரெக்னென்ட்டாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோட சிஸ்டர் ஜெயிலில் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஃபோட்டோ ஒன்றத்தை காட்டுறாங்க. அதில் பார்த்தா இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த பையன் உயிரோட இருக்கான். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பையன் இறந்ததுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு அண்ட் ஜெயிலில் இருந்தும் தப்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும், டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இறந்ததா சொல்லப்பட்ட தன்னோட பையன் உயிரோட இருக்கான். அவனுக்கு என்ன நடந்திருக்குமோ, இதுக்கெல்லாம் யாரு காரணமாக இருப்பாங்க, அண்ட் நம்ம ஹீரோவை ஏன் அழிக்க நினைக்கிறாங்க இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் இந்த கதையில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கான விடையுமே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆல்சோ இந்த சீரிஸில் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரு, அந்த மெயின் வில்லன் யாருங்கிறது கொஞ்சம் கெஸபிளாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில டீவியேஷன்ஸ், சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக லேண்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு விதமான தந்தை பாசம் அப்படின்றத மேலோங்கி காட்டியிருப்பாங்க. ஹீரோ வில்லனுக்கு மட்டும் இல்லாமல் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ராக் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரிஸாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாக முடிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரிஸோட மிடில் போர்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு லேக் அப்படின்றது ஃபீல் ஆச்சு. ஆல்சோ தேவையில்லாத சுத்தல்கள் அப்படின்றதும் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் ஓவரால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான சீரிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.